ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இப்போ நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சைட் சீயிங் பார்த்துட்டோம், பர்ச்சேசிங் பிளேஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு மீன் மார்க்கெட் கிட்ட இருக்கோம். பொதுவாக வந்து சாப்பாடுனா ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஒரு சிலர் வந்து அசைவத்தை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக மீன் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அசைவ பிரியர்கள் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி மும்பையிலையுமே பார்த்தீங்கன்னா அசைவ பிரியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுலேயும் மெயினாக வந்து மீன் மார்க்கெட்னா இங்கே வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக கடைகள் இல்லை, எல்லாமே க்ளோசிங் டைமு. ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நம்ம பார்க்காத டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ அந்த மீனை பற்றி பார்த்துடலாம், என்னென்ன வெரைட்டின்னு பார்க்கலாம். மீன் கடையில் ஒரு அக்கா இருக்காங்க, ஆனால் அவங்க கிட்ட நம்மளால வந்து பேச முடியாது. ஏன்னா அவங்க ஹிந்தியும் தெரியாதான், இங்கிலீஷும் தெரியாதான், மராட்டி தானா. ஸோ நமக்கு ஹிந்தியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். பட் எதுவும் தெரியாததால நானே வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க மீன்களை பார்த்துடலாம். ஸோ மும்பையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டூப்ல இருக்கும். பாண்டூப்ல இருந்து அரபிக்கடல் பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஆனாலுமே இங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து கடல் இருக்க பகுதியில தான், அதை சுத்தி இருக்கிற இடத்துக்கு தான் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். ஆனா நம்ம 100-150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறோம். பட் இங்கேயுமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் கொண்டு வராங்க, பயங்கரமா இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஆல்ரெடி வந்து பார்க்கும்போது நிறைய வந்து ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ க்ளோசிங் டைம் அப்படின்றதுனால மேக்சிமம் கடைகள் இல்லை. இருக்க ஒரு சில கடைகளை உங்களுக்காக நாங்க வந்து எடுத்திருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மீனை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு ரூமில் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணி சூப்பராக வந்துட்டு ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது, எல்லா டேஸ்ட்டுமே நான்வெஜ் டேஸ்ட்டுமே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த மீனை தான் இப்போ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மீனோட பேரு டீனா. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக மீன் கடை தான். ஆனால் இப்போ வந்து க்ளோசிங்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வந்தது லேட் டைமு, ஸோ க்ளோசிங்கில் இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணால் ஜனம் வந்து பயங்கரமாக க்யூவில் நிற்பாங்க இங்கே வாங்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணியும் நீட்டாக தராங்க. நம்ம ஊரோடவே இங்கே சூப்பராக க்ளீன் பண்ணி தராங்க. ஸ்லைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு, அந்த மாதிரி ஸ்லைஸ் எல்லாம் போடுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாமே வந்து இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் எல்லாம் வேறு மாதிரி இருந்தாலும் ப்ரெசன்டேஷன்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் நிறைய மீன் கடைலாம் நம்ம பார்த்தோம்ல, அது எல்லாமே நம்ம தமிழ் ஆளுங்க தான் மீன் கடை வச்சிருக்காங்க. மும்பையில தமிழ் ஆளுங்க மீன் கடை மட்டும் கிடையாது, எல்லா பிசினஸ்மே கலந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்திருக்கோம், இட்லி கடை வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய பிசினஸ் இங்க வந்து தமிழ் ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்க வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். மும்பைக்கு போனா லாங்குவேஜ் தெரியாது, அங்க தமிழை பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைக்கவே வேண்டியது கிடையாது. ஸோ இங்க எல்லா பிசினஸ்மே தமிழ் ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையில எப்படி எல்லா லாங்குவேஜும் இருக்கோ அதே மாதிரி இங்கேயுமே இருக்கு. பட் தமிழ் வந்து மேஜராகவே இருக்கு. ஸோ நீங்க வந்து மும்பையை விசிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பாண்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மீன் கடையும் நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.